வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் தோல்விகளை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களுக்கு மாற்றாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இருக்காது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் 150 நாட்கள் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய மாணவர் படையினருக்கான பயிற்சி முகாமை அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளின் போது சுமார் 75,000 என்சிசி மாணவர்கள் பங்கேற்றதை பாராட்டி பேசினார். இன்றைய மாணவர்கள் இந்தியாவின் புதிய முகம் என்று குறிப்பிட்ட அவர், போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் தேசிய மாணவர் படையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த முகாமில் 898 மாணவிகள் உட்பட 2,406 பேர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தை ஆளும் திமுக அரசின் தோல்விகளை மக்களிடம் அம்பலப்படுத்தவும் கூட்டணியின் வெற்றிக்காக கட்சித் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சியில் நேற்று கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைப் போல் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்களது கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் மின்னணு பொருட்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வெகுவாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 11 ஆண்டுகளில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 6 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அதன் ஏற்றுமதி 8 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தித் துறை 25 லட்சம் வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஒடியா ஆகிய செம்மொழியின் இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். செம்மொழிகளுக்கான சிறப்பு ஆய்வு மையங்களால் உருவாக்கப்பட்டுள்ள 41 இலக்கிய படைப்புகளை அவர் வெளியிடுகிறார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சார்பில் 13 புத்தகங்களை அவர் வெளியிடுகிறார். திருக்குறளில் 45 அத்தியாயங்களை கொண்ட சைகை மொழி விளக்கத்தொடரும் இன்று வெளியிடப்படுகிறது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்குறளை கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சி என்று திரு தர்மேந்திர பிரதான் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வுக் கூட்டம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிளாஸ்டிக், மின்னணு கழிவுகள் மற்றும் பேட்டரிகள் ஆகியவற்றிலிருந்து வரும் கழிவுகளை நிர்வகிப்பதற்கான வழிகாட்டுதல் குறித்து விவாதிக்கப்பட்டது. மின்னணு வர்த்தக தளம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக திரு பூபேந்தர் யாதவ் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மனிதர்களுக்கு மாற்றாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இருக்காது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் அந்த துறையில் நிலைத்திருக்க உதவும் என்றும் கூறினார். உலகத்தோடு போட்டி போடுவதற்கு தேவையான கருவியை மாணவர்களுக்கு தமது அரசு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். உலகம் உங்கள் கையில் என்ற எண்ணத்தோடு உலகை வென்று வர வாழ்த்துவதாக அவர் கூறினார். அஇஅதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியுள்ளது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான் குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று கூறினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக யோகா மற்றும் தியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்துள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர். ஃபுல்னஸ்ன்ற ஒரு இதுலேருந்து எங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. யோகாலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நேச்சரை பற்றி, நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படிலாம் மாற்றிக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இங்கே 7 நாள் கேம்ப் போட்டிருக்கோம். அதில் நேற்று ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருச்சு, இனாக்ரேஷன். செகண்ட் டேவாக எங்களுக்கு நிறைய செஷன் போச்சு. அதில் ஒன்று ஹார்ட்ஃபுல்னஸ்லேருந்து எங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் அப்புறம் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறக்காக வந்திருந்தாங்க. அது நேற்று புது இடத்துக்கு வந்தங்காட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டென்ஷனாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த செஷன் முடித்த உடனே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப கூலாக இருக்குது, மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் போல்டாக வெளியே பேசுறதுக்கான தைரியம் எல்லாமே இந்த செஷன் மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. உதகை வனக்கோட்டத்தில் இந்த ஆண்டுக்கான புலிகள் கணக்கெடுப்பு நாளை முதல் 11ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுப்பு குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். தமிழ்நாடு முழுவதும் புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக அண்மையில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை வனக்கோட்டத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு பாகம் 1 நாளை முதல் 11ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இக்கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடும் அனைத்து முன்கள பணியாளர்களுக்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உதகையில் சரவணன். இருவரி செய்திகள். அமெரிக்க அரசால் கைது செய்யப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மொரிஷியஸ் அதிபர் திரு தரம்வீர் கோகலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு குண்டூரில் சந்தித்து பேசினார். பிம்ஸ்டெக் நாடுகளுக்கான புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு பயிற்சி திட்டத்தின் 2ஆம் கட்டம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் நாட்டின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மீன் பண்ணையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 403 மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி மடிக்கணினிகளை வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் 179வது ஆராதனை விழா நடைபெறுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கம் சார்பில் மாவட்ட கலை விழா மற்றும் மாநாடு நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்கள் நடனமாடி ஊர்வலமாக சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வனத்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்தி. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. இந்த தொடரில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இந்தியாவின் PV சிந்து, மாளவிகா பன்சோத் மற்றும் உன்னதி ஹூடா ஆகியோர் களம் காண்கின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், ஆயுஷ் ரெட்டி ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி ஆகியோர் விளையாடுகின்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை விளையாடவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் தோல்விகளை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார்.
மனிதர்களுக்கு மாற்றாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இருக்காது என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் 150 நாட்கள் வேலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.